நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட பேசுகிற எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் வந்துட்டு நம்ம வீரா என்ன பண்ண போகிறாங்க, கண்மணிக்கு எப்படியெல்லாம் ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே குதூகலமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த சைலண்ட் சங்குனி கண்மணியும் வந்துட்டு லேசான ஆள் கிடையாது போல். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீராவும் மாறனும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னது கையில் இது பாலா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்றாங்க வீரா. 3 லிட்டர் பால் 3 மணி நேரம் காய்ச்சி கட்டியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல வீராவும் வந்துட்டு ஆமான்னு வெக்கத்திலே சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு இந்த ஆம்பளை குடித்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க குடிக்கிறது அந்த மாதிரி பாலிசிலாம் கிடையாது. எப்போவுமே நீ தான் ஃபஸ்ட்டு, நான் தான் செகண்டு. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் அதிலலாம் மாற்றமானவன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நீ குடி அப்படின்னது வேணாம் இருக்கட்டும் அப்படின்றாங்க. பரவாயில்ல குடி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்துட்டு வீராவை குடிக்க வைக்க அதுக்கடுத்து வந்துட்டு மாறன் குடிக்கிறாங்க. அத்தடியாத்தா எப்படி இனிச்சு கிடக்கு, சக்கரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வீரா வந்துட்டு வைக்கப்படுறாங்க. சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க சாப்பிட்டேன் அப்படின்னதும் நீ என்னத்தை சாப்பிட்ருப்ப, நல்லாவே சாப்பிட்ருக்க மாட்டேன், நான் வேணா வேறு எது கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்று வேடம் அப்படின்ற மாதிரி வீரா சொல்லிடுறேன். அடுத்து வந்துட்டு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ மெதுவாக மாறன் வந்துட்டு அப்படியே வீரா பக்கத்தில் தள்ளி உட்கார்றாரு. வீரா வந்துட்டு அப்படியே இப்படி ஒதுங்கி போய் உட்காந்துக்கிறாங்க. மறுபடியும் அப்படியே இந்த நண்டு உருது நிறைய உருது அப்படின்ற மாதிரி கையை மெதுவாக வந்துட்டு வீரா கை மேலே வைக்கிற மாதிரி கொண்டு வந்து டப்புன்னு பிடிச்சிடுறாரு. வீரா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறாங்க. மறுபடியும் வந்துட்டு வீராவும் வந்துட்டு கை வச்சுக்கிறாங்க. அப்புறம் மெதுவாக வந்துட்டு மாறன் வந்துட்டு கையெடுத்து வீராவோட கண்ணத்தில் வைக்கிறாங்க. அப்போது மாறனோட கண்ணத்தில் புளிச்சுன்னு ஒரு அடி. என்னடான்னு பார்த்தா நடந்ததெல்லாம் கனவு. அத்தடியத்தா இதெல்லாம் கனவா, எதுக்கு கிள்ளி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்துட்டு கிள்ளி பார்க்குறாரு. கடவுளே எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அடி மட்டும் வேணாம்ப்பா, நல்லாவே இல்லை, ஒஸ்டான கிளைமேக்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. அப்பாடா இது நான் நினச்ச மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ வந்து வீராவும் மல்லி அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. டேய் இந்தாடா பொண்ணை உள்ள பத்திரமா கொண்டு போடா, இங்கே பாரு வீரா கூடி சீக்கிரமோ எனக்கு வந்துட்டு பேரனோ பெத்திய பத்து கொடுக்கணும். சேச்சா பேரெல்லாம் வேணாம், ஒரே இந்த ஆம்பளை பசங்களை வளர்த்து தொல்லையாக போச்சு, அப்படியே குழுன்னு அழகா ஒரு பேத்தி என் கையில் பெற்று கொடுத்துருங்க, அதை வளர்க்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. டேய் பார்த்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை நீ வேற போ அப்படின்ற மாதிரி சொல்ல போகாம நான் என்ன இங்கே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மல்லி செல்லவும் போத்த அப்படின்னு சொல்லது. சரிடா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு மாறன் வந்துட்டு உள்ள வராங்க. வந்ததுமே காலை வந்துட்டு முன்னாடி ஆட்டி காமிக்கிறாங்க. என்ன இது காலை ஆடுது, என்ன கனவா அப்படின்ற மாதிரி சொல்ல கனவுல நடந்ததெல்லாம் நெசசப்பில் நடந்தால் வந்துட்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு அதெல்லாம் வந்துட்டு நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை உன் காலில் விழுவேன்னு எதிர்பார்த்தியோ அப்படின்ற மாதிரி வீரா கேட்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாறன்னு சொல்ல அதெல்லாம் வந்துட்டு நினச்சி கூட பார்த்துடாத, உன் கூட வந்துட்டு வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்பேன், அவ்வளோதான், உன் கூட சேர்ந்து வாழ்வெல்லாம் நீ நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ என்ன நேற்று ஒன்று பேசுகிற இன்னைக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்க, மாற்றி பேசிகிட்டு இருக்க, ஐயோ கடவுளே இதுதான் கனவா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்க்க நெசந்தான் அப்போ பேசுகிறதெல்லாம் உண்மைதானா? என்னடி நீ வெளியில எல்லாம் முன்னாடியும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வோங்க, என் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்த, இப்போ நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கையில் வேற பால் வச்சிருக்க குடு அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்துட்டு பிடிக்கிறேன்னு வீரா கையை பிடிக்க பாலை வந்துட்டு கொட்டிடுறாங்க. என்னை துற வேலை வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் கொலையே பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நேற்று பட்டி நீ என் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல நான் உன்னை தொடுவேன், நீ தான் என்னை தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி வீரா சொல்ல அப்படி பாவி 3 லிட்டர் பால் 3 மணி நேரம் கட்டி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு வீரா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பண்ணது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என் அம்மா வந்துட்டு என் வாழ்க்கை இப்படி ஆச்சேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உன் அத்தையும் என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க, இவங்களுக்காக மட்டும்தான், எப்படி இவங்களுக்காக மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் நடிப்பேன், உள்ளே வந்துட்டு இப்படி தான், புரியுதா, இதெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜாக நினச்சிக்கிட்டு என் மேலே கை வைக்கணும் தப்பாக நடந்துக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். இங்கே பாரு நீ பண்ண காரியம் தான் என் மனசில் வந்துட்டே போயிட்டு இருக்க, அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு மொத்தமாக என் வாழ்க்கையே அழிச்சிட்டே இல்லை நீ, சரி நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு வீரா பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாறன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் பக்கத்தில் இருக்கும்போது என் அண்ணன் அந்த ரத்த வெள்ளத்தில் துடிச்சான் பாரு, அதாண்டா என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. எந்த ஒரு ஆணுமே உண்மையாக லவ் பண்ணியிருந்தாங்கன்னா எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் தான் நினைப்பாங்க, ஒன்றை மாதிரி வற்புறுத்தியெல்லாம் கழுத்தில் தாலி கட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு அவன் கெட்டவன், அவனை நீ கல்யாணம் முடிச்சிருந்தேன்னா உன் வாழ்க்கையே பாலாக போயிருக்கும், நான் தான் எல்லாருமே சொல்கிறதுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தேன், நீ தான் நம்பவே இல்லை, அடுத்து போய் அவளை பார்த்தா காணும் அப்படின்ற மாதிரி மாறன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனை கட்டிக்கிட்டே என் வாழ்க்கை பாலாக போயிருந்தாலுமே பரவாயில்ல, ஆனால் உன் கூட இருக்கிறத நினச்சா எனக்கு நரக வேதனையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆசிட் அடிக்கிறவனுக்கு உனக்கும் என்ன வந்துட்டு வித்தியாசம், அவனாவது வந்துட்டு ஆசிட் அடிச்சுட்டா அந்த 1 நிமிஷம் வழி தான் இருக்கும், நீ என் கூட பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு
நிமிஷமும் நரக வேதனையை கொடுத்துட்டு இருக்க. இங்கே பாரு, என் கூடலாம் சேர்ந்து இருக்கணும் கூட நினச்சி பார்த்துறாத. வெளியில் எல்லாம் முன்னாடி நம்ம சந்தோஷமாக நடிக்கிறோம், அவ்வளோதான். பேசாமல் படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு முதலே சொல்லியிருக்க வேண்டியதானா, அந்த டெக்கரேஷன்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் அவனை வந்துட்டு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ண சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு மாலை போட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தல, அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி பாவி அதுக்கும் இதுக்கும் ஒன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பர்றா அப்படின்னு சொல்ல, புரிது வழக்கம் போல நீ கட்டில, நான் கீழே எத்தனை படம் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கீழே படுத்துக்கிற, வீரா போய் வந்துட்டு மேலே படுத்துக்கிறாங்க. எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, எக்ஸ்ட்ரா வேற மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கை நாடகமா, என் பொறுப்பு பொய் கணக்கா, தினந்தோறு வெறிக்கனவா, என் விதியை எழுதையில அந்த சாமி உறங்கியதே அப்படி நான் படிக்கலைங்க. மாறன் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கா. என்ன இது, ஓ காட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாறன் புலம்பிட்டு இருக்க. ஒழுங்கா படு தூங்குறியா, என்ன வேணுங்க அப்படின்னு சொல்ல, இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் புலம்பிட்டே வந்துட்டு படுத்துக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கண்மணியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கோவமாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு ராகவன் வர்றாரு. என்னாச்சு, இனிமேல் நல்லா ஆயிடுச்சுல, இதை பற்றி வந்துட்டு யோசிக்காத, நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டோம், ஆனால் வீராவே சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்துட்டால, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவளாம் வந்துட்டு சுயேட்சையாக இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டா, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, அவள் ஏதோ மறைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இங்கே பாரு, ராகவ ரொம்ப நல்லவன். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து வந்துட்டு வீரா மேலே தான் அவன் அதிகம் பாசம் வச்சிருக்கான். அப்பா கிட்ட சொல்லி நம்ம தான் வந்துட்டு அவங்கள சேர்த்துக்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கண்மணி அங்கேருந்து அடிச்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் மல்லி வந்துட்டு அவங்களுக்காக பால்லாம் வாங்கி பாத்திரங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அத்தா எதுக்கு இந்த பாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா மறந்துட்டியா, உன்னையும் வீராவையும் தனியாக சமைக்க சொல்லிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் சமைச்சு போட்டால் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா உடம்புற அப்படின்னு கேட்க, இல்லை என் மனைவி சமையலை நீ டேஸ்ட் பண்ண முடியாதுல, அதை நினச்சி வருத்தப்பட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குடா நான் வந்து சாப்பிட்டுக்குருவேன் அப்படின்னு சொல்லி என்ஜாயாக பேசிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு.